வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா குவான்ட்ஸ்ல மிக்சர் அலிகேஷன் டாபிக். இது எல்லாமே அதாவது ப்ரிலிம்ஸ் லெவல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 240 லிட்டர் மிக்சர் இருக்கா. அந்த மிக்சர்ல வாட்டர், அதாவது மில்க்கும் வாட்டரும் சேர்ந்து ஒரு மிக்சர் இருக்கு. 70% மில்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலா 240 லிட்டர் மிக்சர் இருக்கு. இது மிக்சரு. இதுல 70% என்னன்னு சொல்லிட்டாங்க, மில்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்னு மில்க், இன்னொன்னு வாட்டர். அதுல மில்கோடது மட்டும் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 70% கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஹவு மச் வாட்டர் ஷுட் பி மிக்ஸ்டு. அப்ப ஒரு வேல்யூ கொடுத்துட்டா ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிருமா? ஒரு வேல்யூ 70%னா இதோட 70% எவ்வளவா இருக்கும்? 168 இருக்குமா? 240 லிட்டர்ல 70%னா 168. 168 வந்து மில்கா இருந்ததுன்னா மீதி யாராதான் இருப்பாங்க? கண்டிப்பா வாட்டர். அப்ப 30% தானே யாரு? வாட்டர் இல்லையா? அப்ப 30% எவ்வளவு? 240ல 168 மைனஸ் பண்ணோம்னா 72 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 72 லிட்டர் என்னவா இருக்கும்? வாட்டர் இருக்கும். ஓகே, நம்மள என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா மில்க் அண்ட் வாட்டர் பிகம் ஈக்குவல் ரிசல்டன்ட். எஸ், ஈக்குவலா இருக்கணும். ரிசல்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும்னா என்னவா இருக்கும்? இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியுது மில்க் வந்து 168 இருக்கு, வாட்டர் வந்து எவ்வளவா இருக்கு? 72 இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு என்னவா ஆக்கணும்? ரெண்டுமே வேற வேற வேல்யூவா இருக்கு. ரிசல்ட்டை வந்து ஈக்குவலா ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது 68 இருக்கு, இதை என்னவா மாத்தலாம்? 68 மாத்தலாமா? ஓகேவா? அப்ப 68 மாத்தணும்னா இதோட என்ன வேல்யூவை ஆட் பண்ணா நம்மளுக்கு 68 மாறும். ஏன்னா ஈக்குவல் ரிசல்டன்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட 96 ஆட் பண்ணலாமா? 96 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 168 கிடைச்சிரும். அப்ப 168 168 ரிசல்டன்ட் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா? அப்ப ஆன்சர் இஸ் 96. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 96ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். கேன் கண்டெயின் 40 லிட்டர்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் இருக்காங்க. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் மிக்சர் தான் 40 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மிக்சர் 40 லிட்டர் இருக்கான். பைனாப்பிள் ஜூஸ் வந்து 70%. சேம் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. 70% வந்து பைனாப்பிள் ஜூஸ். ஒன்னு வந்து பைனாப்பிள் ஜூஸ் இருக்குன்னு இருக்காங்க, இன்னொன்னு ஜூஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னொன்னு ஆரஞ்சு. ஓகேவா? ரெண்டு ஜூஸ் இருக்கு. அதுல ஒரு ஜூஸ்க்கு மட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 70% சொல்லியிருக்காங்க. அப்ப பைனாப்பிள் வந்து 70% அப்படின்னா டோட்டல் மிக்சர்ல 70% நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? டோட்டல் மிக்சர்ல 70%னா 28ன்னு கிடைக்குமா? ஓகேவா? அப்ப ஒரு ஜூஸோட வேல்யூ தெரிஞ்சுன்னா ரிமைனிங் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா ஆரஞ்சு ஜூஸ் எவ்வளவு இருக்கும்? 30% வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 12 இருக்குமா? ஓகேவா? அப்ப டோட்டல் மிக்சர் வந்து 40 இருக்கும்போது 70% அவங்களே கொடுத்துட்டாங்க. 28 லிட்டர் தான் என்னவா இருக்கும்? கண்டிப்பா பைனாப்பிள் ஜூஸா இருக்கும். செகண்ட் அதுல ஆரஞ்சு ஜூஸ். இப்ப ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 liters of juice is removed. அப்ப 12 liter ஜூஸ் என்னன்னு சொல்லல. அப்ப எதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க? டோட்டல் மிக்சர்ல இருந்து 12 liters என்ன பண்றாங்க? ரிமூவ் பண்றாங்க, வெளியில எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீப்ளேஸ்டு வித் 6 liters of orange juice. அதுக்கு பதிலா என்னவா ஜூஸை மிக்ஸ் பண்றாங்களாம்? ஆரஞ்சு ஜூஸ் 6 லிட்டரும் பைனாப்பிள் ஜூஸ் 6 லிட்டரும் ஆட் பண்றாங்க. ஃபைனல் ரேஷியோ என்ன கிடைக்கும் அப்படிங்கறதான் கேட்கறாங்க. ஓகேவா? பைனாப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும். ஓகே, ஆக்சுவலி இங்க இருக்கிறது ரெண்டுமே தனித்தனியான வேல்யூ. ஆனா அவங்க எடுக்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, மிக்சர் தான் வெளியில எடுக்கிறாங்க. அப்ப மிக்சர் எடுக்கணும்னா இதோட ரேஷியோ இந்த இடத்துல தெரிஞ்சாலும் ஓகே, இல்ல டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிட்டர்ஸ் எடுத்துட்டு போய் பண்ணினாலும் ஓகே. அப்ப டோட்டல் மிக்சர் அப்ப எவ்வளவு நம்மளுக்கு? டோட்டலா 40 லிட்டர்ஸ். நம்ம எப்பயுமே மிக்சர்ல இருந்து வெளியில எடுக்கும் போது எவ்வளவு கண்டென்ட் பைனாப்பிள், அதாவது இந்த ஜூஸ் எவ்வளவு இருக்கோ அந்த ஜூஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறது, இங்க எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியில எடுக்க முடியும். ஓகேவா? இதோட ரேஷியோன்னு பார்த்தோம்னா இங்க 7:3 வரும். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை பங்கு? 10 பார்ட்டுங்கிறது தான் 40 லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 10 பார்ட், இது 7 பார்ட். அப்ப 7 பங்குங்கிறது என்னவா இருக்கும்? பைனாப்பிள் ஜூஸா இருக்கும். 3 பங்குங்கிறது ஆரஞ்சு ஜூஸா இருக்கும். அப்ப 40ன்னு எடுத்து இந்த இடத்துல ரேஷியோவா எடுத்தாலும் சரி லிட்டர்ஸா எடுத்துக்கலாம். நான் ரேஷியோவாவே எடுத்துக்கிறேன். ஓகேவா? லிட்டர்ஸா எடுத்துட்டு போய் ரொம்ப என்ன பண்ண கால்குலேஷன் பெருசா
ஆக்க வேண்டாம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியணும், எவ்வளோ லிட்டர்ஸ் வெளியில எடுத்திருக்காங்கிறது தெரியணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டோட்டல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் எவ்வளோ 10ங்கிறது தான் டோட்டல் மிக்சர். ஓகேவா? 10ல 7 பார்ட் என்ன பண்றாங்க வெளியில, அதாவது பைனாப்பிள் ஜூஸ்ல இருந்து 12 ரிமூவ் பண்றாங்கன்னா இதுல 7 பங்கு தான் பைனாப்பிள் ஜூஸ்ல இருந்து 7 பங்கு தான் வெளியில எடுக்க முடியும், இதுல 3 பங்கு தான் வெளியில எடுக்க முடியும் இல்லையா? அப்ப அதே சேம் 7ல எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க, 10ல 7 பங்குனா இங்க எடுக்கிறது டோட்டலா வெளியில எடுக்கிறது எவ்வளவா இருக்கும் 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதை கட் பண்ணோம்னா இது 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும், இது 6 டைம்ஸ். இதை கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் வெளியில எடுக்கிறாங்கிறது மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம், டோட்டலோட மைனஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப 42 டிவைடட் பை 5ன்னு கிடைக்கும். அப்ப இதையும் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8.4ன்னு கிடைக்கும். அகெயின் இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஆரஞ்சு ஜூஸோடது 12 அப்படிங்கிறது லிட்டர், அதை வந்து 3 அப்படின்ற ரேஷியோவா எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல இருந்து எவ்வளவு எடுக்க முடியும், ஆரஞ்சு ஜூஸ்ல இருந்து 3 பார்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். டோட்டல் நம்மளுக்கு தெரியும் 10, அதுல 3 பங்கு தான் எடுக்க. எவ்வளவு ரிமூவ் பண்றாங்கன்னா 12. அப்ப இதுனா எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்ப இது 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும், இது 6 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். 18 டிவைடட் பை 5, இதையும் கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ், ரிமைனிங் 6 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, இது பைனாப்பிள்க்கும் இது ஆரஞ்சுக்கும் கண்டுபிடிச்சது. இவ்வளோதான் என்ன பண்றாங்க, 12 ரிமூவ் பண்ணாங்கன்னா இது வந்து 8.4 பங்கு இதுல இருந்து வெளியில எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுல இருந்து ஆரஞ்சு ஜூஸ்ல இருந்து 3.6% வெளியில எடுக்கிறாங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்ப இது ரெண்டுலயுமே எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப எடுத்தது பிறகு எவ்வளவு இருக்கணும்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 6 லிட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பைனாப்பிள் ஜூஸ்ல 12 அப்படிங்கிறது டோட்டல்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்ப இதுல எடுத்தது எவ்வளவு போக 8.4ங்கிறது எடுத்தது. அப்ப 28ல 8.4 ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 19.6ன்னு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கிறது 19.6 தான் இருக்கும். ஓகேவா? சேம் அதே மாதிரி இங்க 12 லிட்டர்ஸ் இருக்கு. டோட்டலா 12 லிட்டர்ஸ்ல 3.6 லிட்டர்ஸ் என்ன பண்றாங்க, வெளியில எடுக்கிறாங்க. 3.6 வெளியில எடுத்தோம்னா ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8ன்னு கிடைக்கும், 8.4ங்கிறது தான் கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா தான் நம்ம போட்ட மிக்சர் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். அப்போ இதை செக் பண்ணோம்னா 40 வருதா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வித் 6 லிட்டர்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் 6 லிட்டர்ஸ் ஆஃப் பைனாப்பிள் ஜூஸ். இதோட என்ன பண்றாங்க, 6 லிட்டர்ஸ் ஆட் பண்றதா சொல்லிருக்காங்க. பைனாப்பிள் ஜூஸ் 6 லிட்டர் ஆட் பண்றாங்க, ஆரஞ்சு ஜூஸ்ல 6 லிட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 25.6ன்னு கிடைக்கும். இங்க 14.4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதோட ரெண்டுமே என்னவா இருக்கு, டெசிமல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், டெசிமல் கட் பண்ணுங்கிறதுக்காக இன்ட்டு 10 பண்ணிக்கிறேன். இங்கே 10 பண்ணனா ரேஷியோவில் எப்பயுமே என்னவா பண்ணும், இங்கேயும் 10 பண்ணுவோம். அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னவாயிடும், டெசிமல் கட் ஆயிடும். அப்போ என்னவா இருக்கும், 256:144ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து ரேஷியோ கட் பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 16.9ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இந்த ரேஷியோவை கட் பண்ணோம்னா 16.9 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் மிக்சர்ஸ் வித் ஒயிட் ரைஸும் ப்ரௌன் சுகரும் ரெண்டுக்கும் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரைஸோட ரேட்டு 1 கிலோவோட விலை 90 ருபீஸ்னும், இங்கே வந்து ப்ரௌன் ரைஸோட ரேட்டு 1 kgக்கு 144ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேல் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்படி சேல் பண்ணோம்னா 168 at 40% ப்ராஃபிட். அதாவது சேல் பண்றதுல ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 168. அந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 40% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்கிறாங்க. தென் ஃபைண்ட் அவுட் த வாட் ரேஷியோ மிக்சஸ் ஒயிட் ரைஸ் அண்ட் ப்ரௌன் சுகர். அதாவது ரெண்டுமே விலையை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ரைஸ் எடுத்திருப்பாங்கங்கிறது, குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறத ரேஷியோவா கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் இந்த 40%ங்கிறது, அதாவது ஒரு பொருள் 100 ரூபான்னு இருந்திருந்தா அதுல 40% ப்ராஃபிட் மீன்ஸ் என்னன்னா 140 ரூபாய்க்கு வித்திருந்தது தானே 40 ரூபாய் ப்ராஃபிட் நீங்க சொல்றாங்க இல்லையா? அப்ப 40%ங்கிறத எப்படி எழுதலாம், 140ன்னு எழுதலாமா?
ஓகேவா 140 rupeesனு எழுதலாம் 140ன்னு எழுதலாமா அப்போ 140 rupees தான் என்னவா இருக்குதுன்னு இருக்காங்க 168 வித்தது செல்லிங் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாமா இதுல இருந்து இதை கட் பண்ணோம்னா 1.2ன்னு கிடைக்கும் அதாவது 120ங்கிறது தான் இதோட மீன் ப்ரொபோர்ஷன்ங்கிறது ஓகேவா அப்ப நமக்கு இதுல என்ன கிடைச்சிருக்கு மீன் ப்ரொபோர்ஷன் கிடைச்சிருச்சு அப்ப இதுதான் என்னவ இங்க கொடுத்துருக்க வேல்யூ என்ன அப்படின்னா 90 rupeesல ஒரு ரைஸும் 144 rupeesல ஒரு ரைஸும் எடுத்துக்கிறாங்க அது ரெண்டையும் என்ன பண்றாங்க மிக்ஸ் பண்றாங்க அப்படி மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணும்போது 120 இது என்னது மீன் ப்ரொபோர்ஷன் நம்ம கண்டுபிடிச்ச 40%க்கான மீன் ப்ரொபோர்ஷன் ஓகேவா அது மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு மிக்சர் அலிகேஷன்னாலே பட்டர்ஃப்ளை மெத்தட்ல போட்டோம் அப்படி பண்ணோம்னா 144ல இருந்து இங்க 44 இதை மைனஸ் பண்ணோம்னா இங்க எவ்வளவு கிடைக்கும் 24ங்கிறது கிடைக்கும் இதோட இதை 90 மைனஸ் பண்ணோம்னா 30 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப இதை நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4:5ன்னு கிடைக்கும் ஓகேவா 6th பண்ணோம்னா 4:5 தான் நம்மளோட ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் ஓகே இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க முன்னாடி எல்லாமே வேல்யூஸை கொடுத்துருந்தாங்க அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க டைரக்டா எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது இன் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் மில்க்கும் வாட்டரும் முன்னாடி எல்லாமே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த இடத்துல ரெண்டுமே என்னவா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மில்க் வந்து எக்ஸ் லிட்டர்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க செகண்ட் வாட்டர் வந்து எக்ஸ் பிளஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அப்படியே எழுதிக்கலாமா மில்க் எவ்வளோ இருக்கு வாட்டர் எவ்வளோ இருக்கு மில்க் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க வாட்டர் வந்து எக்ஸ் பிளஸ் 10ன்னு எடுத்துக்கிறான் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க இஃப் 25 liters ஆஃப் மில்க் அண்ட் 35 liters வாட்டர் ஆட் பண்றாங்க அப்ப இதோட என்ன பண்றாங்களாம் 25 liter மில்க் ஆட் பண்றாங்களாம் மில்கோட தான் என்ன பண்ண முடியும் மில்க் ஆட் பண்ண முடியும் வாட்டரோட எவ்வளவு ஆட் பண்றாங்களாம் 35 liters ஆட் பண்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க added the இனிஷியல் மிக்சரோட ஆட் பண்றாங்க அப்ப இங்க ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன இல்ல வேல்யூவே இல்ல ஆனா அதோட என்ன பண்ணிருக்காங்க ஆட் பண்ணிருக்காங்க then the ratio of milk to water become அப்படி ஆட் பண்ண பிறகு என்ன ரேஷியோனா 7:9ன்ற ரேஷியோ கிடைக்குதுன்னு இருக்காங்க ரிசல்டன்ட் மிக்சர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்ப எக்ஸ் என்னங்கிறதா கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஆக்சுவலி நம்மளுக்கு இனிஷியலா என்ன வேல்யூங்கிறது ரேஷியோவே தெரியாது ரேஷியோ ஆர் வேல்யூ ஏதாவது கொடுத்துருந்தா ஆனா இங்க எக்ஸ்னே கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவா சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ் மில்கோட மில்க ஆட் பண்றோம் அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 25 டிவைடட் பை வாட்டர் எவ்வளவு இருக்கு மில்க்குக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ எடுக்கிறோம் அப்ப எக்ஸ் பிளஸ் 10 இதோட எவ்வளவு ஆட் பண்றாங்க 35ன்னு ஆட் பண்றாங்க அப்ப இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் 25 எக்ஸ் பிளஸ் 45ன்னு கிடைக்கும் கரெக்டா அப்ப இதோட ஆட் பண்ணிருக்கோம் அப்ப எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா எக்ஸ் மட்டும் தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம் கிராஸ் ஆக்சுவலி இங்க ஒரு ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட ஒரு ரேஷியோ இருக்கு 7/9 விட்டுட்டோம் இல்லையா 7/9ன்ற ரேஷியோ இருக்கு அப்ப இது இந்தாண்ட கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இங்க 9ன்னு வரும் இங்க 7ன்னு வரும் ஓகேவா அப்ப இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 9x இங்க 9ஓட பண்ணோம்னா 25 ஈக்குவல் டு எக்ஸ் 7xன்னு கிடைக்கும் இதோட பண்ணோம்னா 315ன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைன்னா என்ன பண்ணுவோம் 9ஓட இங்க 2xன்னு வரும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 2x ஈக்குவல் டு இதோட இதை மைனஸ் பண்ணோம்னா 90 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் 45 எக்ஸோட வேல்யூ 45 தான் ஆன்சர் ஓகே ஏ தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் இந்த சமயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா வெசல் கண்டெய்ன் அதாவது 70% மில்க் ரெஸ்ட் வாட்டர் அதாவது 70 ஒரு கண்டெய்ன்ல ஒரு பாத்திரத்துல மிக்சர் இருக்கு அந்த மிக்சர்ல 70% மில்க்குங்கிறாங்க மீதி இருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க வாட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஹோலா மிக்சர் என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அப்ப பெர்சன்டேஜ்னா நம்மளோட மிக்சர் என்னன்னு எடுத்துக்கலாம் 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மில்கோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 70 அப்படின்னா 70%னா 100ல 70%னா 70 அப்படிங்கிறது தான் மில்க் வாட்டர் எவ்வளவு இருக்கும் ரெஸ்ட் தான் வாட்டர்னா இங்க எவ்வளவா இருக்கும் 30% தான் ரிமைனிங் இருக்கிறது அப்ப அந்த 30% 100னா 30%னா 30 தான் வரும் அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க 100 liters ஆஃப் பியூர் மில்க் ஆடட் அதாவது ரிமைனிங் நம்மளுக்கு இதுதானே மில்கோட என்ன பண்றாங்க
100 liters of pure milk is added. 100 milk என்னவா பண்றாங்களாம், ஆட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, then the ratio milk to water resultant the mixture. அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னு இருக்காங்க, 4:1ங்கிற ரேஷியோ கிடைக்குதுன்னு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் இன் எ மிக்சர். இனிஷியலா என்ன குவான்டிட்டியில வாட்டரும் மில்க்கும் இருக்குன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ரெண்டுலையுமே 100% சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன பண்றாங்க, 100 liters ஆட் பண்றேன்னு இருக்காங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும், 170. அதை இப்படி எழுதலாம். ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்கிறது ரெண்டுமே என்னவாதுன்னு நம்மளா அசூம் பண்ணுது. 100 லிட்டருங்கிறத பர்சன்டேஜா கொடுத்துருக்கறதுனால அப்படி எழுதிருக்கோம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், 70 எக்ஸ்ன்னு எழுதுறோம். ஏன்னா இது ரேஷியோ அப்படிங்கிறதுனால நம்ம என்னவா குவான்டிட்டியை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 70x அண்டு 100 மில்க் ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ண பிறகு என்ன ரேஷியோ கிடைக்குதா, 4ங்கிறது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 30x இதோடது ஆட் பண்றது எதுவும் ஆட் பண்ணல, அவங்க இதுல மட்டும்தான் மில்க் ஆட் பண்றான்னு இருக்காங்க. அப்ப 30x இதோட ரேஷியோ 1. ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, and 70x plus 100 equal to 30x. அப்போ x இந்தாண்ட மைனஸ் பண்ணோம்னா 40 equal to, அப்போ x என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க, ஃபைண்ட் தி இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் த மிக்சர். வாட்டரோடது என்ன மிக்சர்ல இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 30%ங்கிறது நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 30xன்னு எடுத்திருக்கோம். அப்போ இதோட 2 மல்டிபிள் பண்ணோம்னா 60 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ 60 liters தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சமயம் எப்படி போடலான்னு பார்க்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கண்டெய்னர்ல மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மில்க்கு வாட்டரு, மில்க் வந்து 6ன்ற ரேஷியோலையும் ஒய்ங்கிறது ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் மில்க் வந்து 6ன்ற ரேஷியோல இருக்கான், வாட்டர் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. வென் 10 liters of milk and 20 liters of water are added. அதாவது இதோட என்ன பண்றாங்களா, 10 liter மில்க் ஆட் பண்றாங்க, இதோட 20 liter வாட்டர் ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படி ஆட் பண்ண பிறகு என்ன சொல்றாங்க, the ratio of milk and water 1:1. அப்படி ஆட் பண்ண பிறகு இவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1:1ன்ற ரேஷியோ. அப்ப ரெண்டுமே என்னவா இருக்கு, ரேஷியோ ஈக்குவலா தான் இருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். அப்போ ஒய் என்னங்கிறது தான் நம்மள கொஸ்டினா கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம நார்மலாகவும் சால்வ் பண்ணலாம். இதை எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னா, 6, 10, அதாவது ரேஷியோ தான் இங்க கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி கொடுக்கல இல்லையா. குவான்டிட்டி அந்த ரேஷியோவோட 10 liter என்னவா பண்றாங்க, மில்க லிட்டர். ஓகேவா? இது லிட்டரு, இது ரேஷியோ, மில்க ஆட் பண்றாங்க. வாட்டரோட என்ன பண்றாங்க, 20 liter ஆஃப் வாட்டரை ஆட் பண்றாங்க. ஆக்சுவலி அங்க இனிஷியலா என்ன ரேஷியோங்கிறது தெரியாது, அந்த இனிஷியல் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் ரேஷியோ ரெண்டுமே என்னவா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவா இருக்கு, 10 தானே டிஃபரன்ஸ். அப்ப இவங்களுக்கும் ஒன்று ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோனா ஒன்று இவங்க என்னவா இருக்கணும், 20 இருக்கணும். அப்ப இவங்களோட 10 liters என்னவா இருக்கும், ஆட் ஆகிருக்கணும். அப்ப நம்ம இதை எப்படி ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா, இங்க ரேஷியோ என்ன இருக்கு, 6ங்கிறது ரேஷியோ. ஓகேவா? எவ்வளோ லிட்டரை இங்க ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா, ஏன்னா இங்க ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும்னா இதோட மில்க் அண்ட் வாட்டரோட குவான்டிட்டி எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. அப்ப இது எவ்வளவா இருக்கணும், 10னா பிளஸ் ஆட் ஆகணும்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிளஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா 10 ஆட் ஆகணும் இல்லையா, பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, அகெயின் இங்க 6 ஆல்ரெடி அதோட என்னவா இருக்கு, மைனஸா இருக்கு இல்லையா. அப்ப அதோட என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே என்ன ரேஷியோல இருக்கு, 1:1ன்ற ரேஷியோ. அதுக்கு முன்னாடி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் குவான்டிட்டி அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இனிஷியலா எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 110. அப்ப இனிஷியலா எவ்வளோ இருக்குன்னு இருக்காங்க, 110ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி இது எல்லாமே எக்ஸ் ஒய், இது என்னது மில்கோட ரேஷியோ, இது வாட்டரோடது கொடுத்துருக்காங்க.
எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறத இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? இது ரெண்டு பேத்துக்குமே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10ங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு yn தெரிஞ்சிடும். ஓகேவா? இது ரெண்டுமே எப்படி இருக்கு? மல்டிபிள்ல இருக்கு. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? இது கேன்சல் பண்ணோம்னா 6y, இது இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 66 + 11y மாறும் ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே தான் இருக்கும். 6y y மாறும். ஓகேவா? 6 - y. அப்போ இது இந்தாண்ட வந்துச்சுன்னா 60 அப்படிங்கிறதா இருக்கும். இங்கே +11 இருக்குது. இந்தாண்ட போனுச்சுன்னா ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது. இது இந்தாண்ட வந்துச்சுன்னா 12 மாறும் இல்லையா? அப்போ 12y எடுத்துக்கலாமா? ஏன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்போ அது 1. இந்தாண்ட இருக்கிறது அந்தாண்ட போனுச்சுன்னா மைனஸ் மாறும். அப்போ இது இதோட கட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒய் வேல்யூ 5. பி இட்ஸ் ஏ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெசல்ஸ் கண்டைன் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 60:1 ரேஷியோவில் இருக்கு. தென் 21 லிட்டர் மிக்சர் டேக்கன் அவுட் ரீப்ளேஸ்டு வித் 77 லிட்டர். அதாவது இருக்கிற மிக்சர்ல 21 லிட்டர் என்ன பண்றாங்க? வெளியில எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 21 லிட்டரை டேக்கன் அவுட் வெளியில எடுக்கிறாங்க. ஓகேவா? வெளியில எடுத்துட்டு 77 லிட்டர் மில்க் என்ன பண்றாங்க? ஆட் பண்றாங்க. அப்ப மில்கை மட்டும் என்ன பண்றாங்க? 77 லிட்டர் ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? then the resultant of mixture become twice of initial mixture. அதாவது இருக்கிற இனிஷியல் மிக்சரோட என்ன பண்ணணுமா? ட்வைஸா என்ன மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. தென் த ரிசல்டன்ட் மிக்சர் பிகம் ட்வைஸ் ஆஃப் இனிஷியல் மிக்சர். மிக்சரோட என்ன பண்ணணும்? ரெண்டு மிக்சரோட 2 ட்வைஸ் ஆஃப் எ மிக்சர். ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் இனிஷியல் மிக்சர். கிடைக்கிற வேல்யூவோட 2 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு தான் நம்மள கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 21 லிட்டர் என்ன பண்றாங்க? வெளியில எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இங்க ரெண்டுமே என்னவா இருக்கு? ரேஷியோவா தான் இருக்கு. ரேஷியோல இருந்து 21 லிட்டர் வெளியில எடுக்கிறாங்கன்னா அப்ப டோட்டல் என்னவா இருக்கும்? மிக்சர்ல இருந்து தான் வெளியில எடுக்கிறாங்க. இது 6 பங்கு அப்படின்னா மொத்தம் எவ்வளவு இருந்திருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணதுன்னா 7 பங்கு. அதுல 6 பங்கு என்னவா இருக்கும்? வாட்டரா இருக்குமா? அடுத்தது 7ல் 6 பங்கு வந்து மில்க் அப்படின்னா 7ல் 1 பங்கு தான் என்னவா இருக்கும்? வாட்டரா இருக்குமா? அப்ப வாட்டரும் மில்க்கும் என்ன கண்டென்ட்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து தான் என்னவா எடுக்கிறாங்களாம்? 21 லிட்டர் என்ன பண்றாங்க? வெளியில எடுக்கிறேன்னு இருக்காங்க. அப்ப 21 ரெண்டுலயுமே இருந்து, ஏன்னா மிக்சர்ல இருந்து தான் வெளியில எடுக்கிறாங்க நம்மளுக்கு தனித்தனியா. அதனாலதான் மிக்சர்ல எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மிக்சர் வெளியில எடுக்க முடியும். அப்ப மில்க்ல இருந்து எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா இங்க 3 டைம்ஸ்னு வரும், இங்கேயும் 3 டைம்ஸ்னு வரும். அப்ப இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 18 அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே என்னது? வெளியில எடுக்கிற அளவு. ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? வெளியில எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் பண்றாங்க மில்கோட தான் ஆட் பண்றாங்க. ஆக்சுவலி இங்க ரெண்டுமே ரேஷியோல இருக்குங்கிறதுனால நம்ம அதோட குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் இல்லையா? இப்ப 6x இருந்ததுல இருந்து எவ்வளவு வெளியில எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க? -18 எடுத்துக்கலாமா? ஏன்னா மில்க்ல இருந்து தான் மில்க் எடுக்க முடியும். அப்ப 17x எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் எவ்வளவு ஆட் பண்றாங்க? மில்க்ல தான் மில்க் ஆட் பண்ண முடியும். அப்ப 77ங்கிறது மில்க் இங்க ஆட் பண்றாங்க. 77 மில்க் ஆட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி ஆட் பண்ண பிறகு என்ன ரேஷியோன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வாட்டரோட எவ்வளவு இருக்கு? எக்ஸ் இருக்கு. அதோட எவ்வளவு வெளியில எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3ங்கிறத வெளியில எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இனிஷியல் மிக்சர் என்னங்கிறதா கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு போய் இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? ட்வைஸ் ஆஃப் எ இனிஷியல் மிக்சர். ஓகே, அப்போ அது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு போனோம்னா 6x - 18x + 77 ஈக்குவல் டு x - 3ன்னு இருக்கும். இந்த 3 இந்தாண்ட வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா? அப்போ இங்கே 6x - 18x அதை தான் என்ன பண்ணியிருக்கேன்? ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்திருக்கேன். அப்போ எக்ஸ் எல்லாம் இந்தாண்ட கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அந்தாண்ட கொண்டு போகலாம். அப்போ 7xன்னு இருக்குமா? இங்கே
அப்போ இங்கே 7x அப்படின்னா இந்தாண்ட என்னவா இருக்கும், இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இந்த மைனஸ் பண்ணிட்டு இங்கே போனோம்னா 56 இருக்கும். அவங்களோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டோட்டல் ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் இனிஷியல் மிக்சர். இனிஷியலாக எத்தனை மிக்சர் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணதானே இனிஷியல் மிக்சர், 7 பார்ட் தானே. அப்போ 7x அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 56ங்கிறது ஆன்சர். அப்போ ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஜூஸ் வாட்டர், அதாவது ஜூஸுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது ஜூஸ் அண்ட் வாட்டர். ஜூஸ் வந்து 8னா வாட்டர் வந்து 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. 40 லிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 40 லிட்டர்ஸ் அண்ட் 20 லிட்டர்ஸ் ஜூஸ் அண்ட் வாட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ஆடட். அதாவது ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறாங்க, இந்த ரேஷியோலேருந்து இவ்வளோ என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. இது 40 லிட்டர் ஆட் பண்ணுறாங்களாம், இதோட 20 லிட்டர் என்ன பண்ணுறாங்களா, ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆடட் டு வெசல் தென் த ரேஷியோ ஜூஸ் டு வாட்டர். ஜூஸ் இது ஆட் பண்ண பிறகு என்ன ரேஷியோ கிடைக்குதான், 5:2ன்ற ரேஷியோ கிடைச்சிருக்கான். ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் வெசல்ஸ். அப்போ இனிஷியலாக எவ்வளோ குவான்டிட்டியில் அந்த வெசல்ஸ் இருந்திருக்கும், அப்போ மிக்சர் என்னன்னு தான் நம்மள கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா. ஓகே, இதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணணும், இது ரெண்டுமே என்னவா இருக்கு, ரேஷியோவா இருக்கு. ரேஷியோவோட குவான்டிட்டி கண்டுபிடிச்சாதான் டோட்டல் மிக்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபைண்ட் பண்ணலாமா. அப்போ 8x + 40 டிவைடட் பை, ஃபர்ஸ்ட் ஜூஸ் எழுதிக்கிறேன், அடுத்தது 3x + 20 ஈக்குவல் டு 5/2ங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. இது 116x + 80 ஈக்குவல் டு இது 15, இங்கே 100ன்னு கிடைக்கும், இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா, அப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் இந்தாண்ட கொண்டோம்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடுமா. அப்போ இந்தாண்ட 16 ஒரு எக்ஸ் தான் இருக்கும், இந்தாண்ட இருக்கிறதுனா 20 தான் இதோட எக்ஸோட ஆன்சர். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ் மட்டும்தான். இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய் இதோட அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஜூஸோட குவான்டிட்டி என்ன, வாட்டரோட குவான்டிட்டி என்னன்னு கிடச்சிருமா. அப்போ 8 × 2 அப்படின்னா 160 அப்படிங்கிறது ஜூஸ் கிடச்சிருமா. அடுத்தது வாட்டர் அப்படிங்கிறது என்ன ரேஷியோவில் இருக்குது, 3ங்கிறது ரேஷியோவில் இருக்கா. அப்போ இதில் 3 2 60ங்கிறது இது ரெண்டோட குவான்டிட்டி கிடைச்சிருச்சு. ஓகேவா, இந்த குவான்டிட்டியோட நம்ம கேட்கறது என்னன்னா டோட்டலா அதோட மிக்சர் தான் கேட்கறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 220 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 220 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a mixture of milk and water, மில்க்கும் வாட்டரும் என்ன ப்ரொபோர்ஷன்ல மில்க் பை வெயிட், மில்கோடது எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 60%ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி என்னன்னா மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு, என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னா மில்கோட ப்ரொபோர்ஷன் மட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 60%ன்னு சொல்லியிருக்காங்க. அது டோட்டல் என்னவா இருக்கும் அப்ப தெரியல, ஆனா மில்க் மட்டும் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதுல 60%. அப்ப இது நம்ம 100ன்னு எடுத்தோம்னா இது எவ்வளவா இருக்கலாம், 60% மீன்ஸ் 16 எடுத்துக்கலாமா. மில்கோட குவான்டிட்டி 60 அப்படின்னா வாட்டர் எவ்வளவுதான் இருக்கும், கண்டிப்பா 40 தான் இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் ஃப்ரம் த 80 grams மிக்சர் அண்ட் 20 grams ஆஃப் மிக்சர் டேக்கன் அவுட், அதாவது இதுல இருந்து 20 80 20 ரெண்டுமே மிக்சர் தான் என்ன பண்றாங்க, வெளியில எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது தனித்தனியா பிரிச்சு கொடுத்து நம்மள என்ன பண்றாங்க, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மிக்சர் தான் வெளியில எடுக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே அப்படின்னா 80 20 அப்படின்னா எவ்வளவு வரும், 100ங்கிறது வருமா. அப்ப 100 என்ன எடுக்கிறாங்க, மிக்சரை வெளியில எடுக்கிறாங்க. ஆக்சுவலி ஏற்கனவே 60 40ங்கிறது மில்க் வாட்டருங்கிற ரேஷியோ இருக்கு. இதோட என்ன பண்றாங்க, 100 வெளியில எடுத்தோம்னா அகெயின் என்னதான் கிடைக்கும் அப்படின்னா 60-40 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 60 மொத்தமா என்னவா இருக்கு, 100 அப்படிங்கிறது தான் டோட்டல், அதுல 100ங்கிறது வெளியில எடுக்கிறாங்கன்னும் போது அகெயின் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், 60 தான் கிடைக்கும் இல்லையா. அப்ப இது நம்ம ரேஷியோவா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3:2ங்கிறது கிடைக்குமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டேக்கன் அவுட் எடுத்த பிறகு 6 கிராம் பியோர் வாட்டர் என்ன பண்றாங்களா, ஆட் பண்றாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் நியூ மிக்சர் என்ன அப்படிங்கறது கேட்குறாங்க. இப்போ இதோட ரேஷியோ என்ன நம்மளுக்கு கிடைக்குது, 3:2ங்கிற ரேஷியோ கிடைக்குது. இந்த ரேஷியோல எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ல மிக்சர் இதோட வெயிட் அப்படிங்கிறாங்க, 60 அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ மில்கோடது டோட்டல் வந்து எவ்வளவு மிக்சர் நம்மளுக்கு 5ங்கிறது தான் டோட்டல் மிக்சர். அதுல மில்கோட கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பார்ட், அதுல 60%ங்கிறது என்னது
மிக்சர் ஓகேவா. இதோட இதை கட் பண்ணோம்னா மில்கோட கண்டென்ட் மட்டும் என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா. மில்கோட மிக்சர் அது ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு மில்க் அண்ட் வாட்டரோட நியூ மிக்சர் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து இதை கட் பண்ணோம்னா 1 2 கிடைக்குமா. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 36 கிடைக்குமா. அடுத்தது வாட்டருக்கு கண்டுபிடிச்சோம்னா இங்க என்ன ரேஷியோ 2 இருக்கு. அப்ப 5ல ஆல்ரெடி 3 போச்சு. ரிமைனிங் 2 பார்ட் தான் என்னது வாட்டர் இன்ட்டு சேம் அதே மிக்சர் தான் இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். இதோட இதை கட் பண்ணோம்னா 12 கிடைக்கும். அப்ப 24 கிடைக்குமா. அப்ப ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு 36 இங்க 24 கிடைக்குது. அப்ப 6ஆல கட் பண்ணோம்னா 6 5ன்ற ரேஷியோ கிடைக்கும் ஓகேவா. அப்ப 6 5 தான் இதோட ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட். ஓகே இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக்சர் இருக்கு மில்க்கும் வாட்டரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்க்குக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:1 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 24 லிட்டர் என்ன பண்றாங்க மிக்சரை வெளியில எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே 24 லிட்டர் மிக்சர் வெளியில எடுத்த பிறகு ரிமைனிங் வந்து மில்க் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் மில்க் 56 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் நம்மள என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் அந்த இனிஷியலா எவ்வளோ அந்த வெசல்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் என்ன குவான்டிட்டியில இருந்திருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா. ஓகே இது ரெண்டுமே என்னவா இருக்கு ரேஷியோவா இருக்கு. ஸோ அதோட குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ன்னு கண்டுபிடிப்போம். ஆக்சுவலி இங்க 24 லிட்டர் அப்படிங்கிறது வெளியில எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டுலையும் டோட்டலை வச்சு எவ்வளோ மில்க்ல இருந்து எவ்வளோ வெளியில எடுத்திருப்பாங்க வாட்டர்ல இருந்து எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா. அப்ப டோட்டல் மிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 8ங்கிறத தான் டோட்டல் மிக்சர். மில்க்ல எவ்வளோ ரேஷியோல எடுக்க முடியும் 7னா அதுல இருந்து தான் நம்ம மில்க் வெளியில எடுக்க முடியும். இன்ட்டு எவ்வளோ லிட்டர் வெளியில எடுக்கிறாங்களா 24 லிட்டரு வெளியில எடுக்கிறாங்க. அப்ப இதோட கட் பண்ணோம்னா இங்க 3 டைம்ஸ்னு கிடைக்கும். அப்ப இதோட வேல்யூ அப்படின்னா 21 லிட்டர் என்ன பண்றாங்க மில்க்ல இருந்து வெளியில எடுக்கிறாங்க. அதே சேம் 1 பார்ட் 8 பார்ட் இங்க வாட்டர் இது தேவையில்லை. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது எக்ஸ் வேல்யூ தான். இருந்தாலும் மில்க் வாட்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் 24 இதோட இதை கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ். அப்ப 3ங்கிறது தான் வாட்டரோட வெளியில் எடுக்கிறது ஓகேவா. மில்க் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 21 லிட்டர் வெளியில் எடுத்தாங்கன்னா வாட்டர் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா 3 லிட்டர்ஸ் வெளியில் எடுப்பாங்க ஓகேவா. நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலே வாட்டரோடது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம் இதை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாமா. அப்ப 7x இருந்ததுன்னா அதுல எவ்வளவு வெளியில எடுக்கிறாங்களா 21 லிட்டர் வெளியில எடுத்தாங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 56 லிட்டர் வெளியில இருக்கு ரிமைனிங் இருக்குன்னு இருக்காங்க. அப்ப 7x மட்டும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இது என்னென்ன கொண்டு வந்தோம்னா 77 மாறுமா. அப்ப இதோட இதை கட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 11 கிடைக்குமா ஓகேவா. எக்ஸோட வேல்யூ 11 அப்படின்னா நம்மளோட வாட்டர் தான் என்னங்கிறது இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க இல்லையா. வாட்டரோட கண்டென்ட் 1x தான் இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னதான் இருக்கும் 11 தான் இதோட ஆன்சர். ஓகே தேங்க்யூ.